விஷ்ணு பிரமா எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. சிவன் சொத்து கொலநாசம் இத்தனை ஏக்கரு அப்படிங்கிற கணக்கு வெளியே விட்டுட்டான் அரசியல்வாதி. கணக்கு இதுக்கு மேலேயே நீதிமன்ற கோர்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் தாமதமாக இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கோப்பா. கணக்கு போட்டார் கோர்ட்டுக்கு. நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பிடணும். புரிஞ்சுக்கோ. கீழே வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. இன்னும் நாலு முழுதும் போனால் எனக்கு பூமியை அழிச்சு போடுவோம் அப்படிங்கிற கணக்கு அவர் இன்றைக்கி போட்டார். அப்படியே கொடுத்துட்டாரு. அழிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் கணக்கு கேட்க கேள்வி இல்லைன்னா நான் வேறு மாதிரி ஒரு ஆட்டி விட்டுருவான் அப்படிங்காரு. அவர்கிட்ட கடவுளை மிஞ்சி யார் நடத்த முடியாது. கடவுள் உட்கார்ந்துருக்காரா, குடும்பம் உட்கார்ந்துருக்கா, அது என்ன ஏது விடைகள் கேட்கணும், விடைகளை பார்க்கணும். அவன் சட்டப்பேரவையில் இப்போ தான் வெளியே எடுத்துட்டான். அரசியல் 7 செம்ம சேட்டை செஞ்சு நாக்கு வெளியே கொண்டு வந்துட்டான். இனிமேல் விடமாட்டார் கடவுள். ஏன்னா தின்னதை கக்க விடக்கூடியது கடவுளால் தான் முடியும். தின்னுட்டான், கக்கிட்டான். ஆனால் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அனைத்தும் துவைச்சி எடுத்து விடுவார். முக்கால் சேர்த்தையும் எல்லா இடத்துலையும் ஏரி குளங்கள் பூரா முங்கி போய் கிடக்கு. அம்முட்டு இந்த திமுக திமுக பூரா பாலாக்கி வச்சுருக்கான். கேடுகட்ட முட்டா குதிமனுக. கணக்கு போட்டாச்சு. உயிர் வாழ என்ன மானிட பேலுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும் குற்றத்தை ஆடம்பரத்துக்காக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கேள்வி கேட்கார் கடவுள். ஆடம்பரமா பூரா விற்பனைக்கு 2ஆம் நம்பர் பூரா ஓட்டி ஆட்டி பூமி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆடம்பரமா துவைச்சி எடுத்து போடுவார் கடவுள். இராணுவ தரப்பட விமானப்பட போட்டாச்சுப்பா. கணக்கு கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. கோர்ட்டில் இன்னும் தாமதம் இருக்கக்கூடாது. சட்டப்பேரவையில் வாசிட்டான். கோயில் சொத்து கோயில் இடம் அவன் எல்லாம் கணக்கு வச்சுருப்பான், கணக்கு எடுப்பான். இது அவன் எடுக்கிற அரசியல்வாதி கக்க விட்டு எடுக்கிறது வேறு. ஆனால் அங்கங்கே சிவன் கோயில் ஆலயத்தை கணக்கு எடுக்கிறது யார் எடுக்கணும்? அங்கே பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அதைத்தான் சொல்லி தின்னதை கக்க விட்டு வெளியே எடுத்து பிதுக்கி தரப்பட விமானப்பட உள்ளே நிற்பான். பிதுக்கி எடுத்து போடுவான். சிட்டி கிராமத்தில் பிதுக்குன்னு பிதுக்கி எடுப்பான். அதுதான் அவனுடைய கொட்டை நரம்பு வரைக்கும் கணக்கு. ஆதார கார்டில் ரேஷன் கார்டு, பின் கார்டு, பான் கார்டு எல்லாம் கிளியராக நிற்கி. புரியுதா? பூரா அழிச்சு வச்சுருக்கான். பூரா அழிப்பூவில் ஓடுதான். காலையில் எழுந்திரிச்சதும் பத்திரப்பதியில் வெளியில் வென்று இது விற்கலாமா, அங்கே ஓட்டலாமான்னு அவனே தான் ஒரு பக்கம். தஹசீல்தார், விவோ, கலெக்டர் இவனுக்கு பூரா ஒரு பக்கம் கையெழுத்து போடலாமான்னு ஓடுதான். கேடு கட்ட கண்டார ஒளிமனுக்க முக்கால் சேர்த்தியும் அடுத்தாப்புல பூரா பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி எனக்கு முதுன்னு வந்து விழுது. 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்க கெட்டுக்கட்ட ஆன்லைனில் போய் எல்லாம் பிஸ்னஸ் நடந்து வந்து விழுது. எங்கே இடம் வாங்கணும், எங்கே கம்பெனியை போடணும்னு அவன் தூக்கிட்டாலே தான் 2 பக்கம் காலை பிளந்து. பார்க்கலையா? கோர்ட்டில் நீதிமன்றத்தில் பார்க்கல. நிலப்பரப்பாக அழிஞ்சு வருது. பறவைகள், விலங்குகள் சாப்பாட்டு உணவு இல்லாமல் அது தவிக்கி. இவன் 3 வேளைக்கு தின்னுட்டு நக்கிட்டு பூரா அழிச்சிட்டு போயிடுவான். அழிச்சிட்டான். முக்காவாசி அழிச்சிட்டான். காவாசி கிடக்கு. இப்போ அதை கணக்கை பிடிக்காரு. போட்டு கொண்ட நரம்பு எடுக்கணும், பின்னாடி சூடு வைக்கணும். 4 வீலர் 2 வீலர் விமானம் எல்லாம் எவன் வீட்டில் இருக்கோ ஆதார கார்டில் அதெல்லாம் பிடிப்பான். எல்லாம் தரப்பட பூரா 10 வண்டி 2 வண்டி. இவனுக்கு என்ன ஜோலி வாக்கு எங்கே போகுது இந்த வண்டி 4 வீலர்? இதுக்கு என்ன காரணம்? 4 குட்டுப்பு பெட்டத்தில் 4 குட்டுப்பு. எதுக்குடா உனக்கு 4 வீலரு? எங்கடா போகிற? 2ஆம் நம்பர் பொழுத்தியை பார்க்குறதுக்கு வண்டியை வாகனத்தை வாங்கிட்டு ஆட்டிட்டு போகிறான். எல்லாம் பார்க்கலையாப்பா கோர்ட்டில். அவ்வளோ நிலப்பரப்பாக அழிக்கான். பூமி கண்ணீர் வடிக்கி. கேடுகட்ட வேளால் கேடுகட்டவே போட்டாச்சுப்பா கணக்கு. இந்த ஜாதியாக இருக்கிறவன் மதமாக இருக்கிறவனை பூரா பிதிக்கி எடுத்து போடுவான். படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் மானிட பேரை வரைக்கும் படைக்கிறது அவர் கடவுள் படைக்கிறார் ஒரே உயிர். இந்த கேடுகட்ட கண்டார வலிமை ஜாதியாக வச்சு மதமாச்சு பூமியை ஜாதியாக வச்சு மதமாச்சு எழுதி வச்சுருக்கான். கேடுகட்ட கண்டார வலிமை பிதிக்கி எடுத்து போடுவான். தரப்பட விமானப்பட முக்கால்